வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம யூனிட் 18ல் இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் மியூட்டேஷன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மியூட்டேஷன், திஸ் டேர்ம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஹியூகோ டி விரைஸ். இவர் தான் he introduced this term. This is important 1 mark question. He observed phenotypic changes in the evening primrose plant. Our phenotypic changes, phenotypic na enna, phenotype na enna, இதெல்லாம் நமக்கு கண்ணால தெரியறதோ அதெல்லாம் phenotype. So he observed phenotypic changes in the plantல evening primrose plant. அதோட botanical name என்ன? Enothera lamarckiana. O is silent. இதுதான் இந்த plant. So this is also 1 mark question. Who introduced the term mutation and in which plant he observed it? Then definition. Inheritable sudden change, அதாவது திடீர்னு ஒரு change which is inheritable. Inheritableனா என்ன? அந்த change is passed, can be passed from one generation to another generation. எதில் change ஆகும்? in the genetic material of an organism. DNAல திடீர்னு ஒரு change உருவாகும், that is transferable from one generation to another generation. இதை தான் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். இப்போ classification of mutation, 2 main types: chromosomal mutation, gene mutation. இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். மியூட்டேஷன் 2 விதமானது, குரோமோசோமல் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். இப்போ குரோமோசோமல்ங்கிற வேர்ட்லேயே இருக்குது. என்ன மாறும், என்ன சேஞ்ச் ஆகும்? சேஞ்ச் இன் குரோமோசோம். அப்போ குரோமோசோமில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும்? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் மாறலாம். இப்போ இப்படி இருக்குது ஒரிஜினல் குரோமோசோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் உருவாகலாம். இல்லை குரோமோசோமோட நம்பர் மாறலாம். நம்பர் அதிகமாகலாம், கம்மியாகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பார்ப்போம். சேஞ்ச் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட ரீசன்ஸ் என்ன? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுறது? அதோட ரீசன்ஸ் என்ன? எரர்ஸ் இன் செல் டிவிஷன். நமக்கு தெரியும் செல் டிவைட் ஆகும். செல் டிவைட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது இல்லையா? அந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், அந்த ஸ்டேஜஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னா குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் மாறும். அதை தவிர deletion, duplication, inversion, translocation causes changes in number and arrangement of genes. ஸோ இதெல்லாம் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு நார்மல் குரோமோசோம். அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன், ABCDEFGன்னு மார்க் பண்ணியிருக்கேன் செக்மெண்ட். இதை நம்ம ஜீன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் இந்த டிலீஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன் நடக்கிறதுனால எப்படி ஸ்ட்ரக்சர் மாறும், எப்படி சேஞ்சஸ் இன் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் நடக்கும்னு பார்ப்போம். இதுதான் ஒரிஜினல் குரோமோசோம். இப்போ டிலீஷன்னா என்ன? இப்போ நம்ம செல்லுலையோ லேப்டாப்லேயோ ஏதாவது ஒரு சேவ் பண்ணுறோம், அப்புறம் டிலீட் பண்ணிடுறோம். டிலீட் பண்ணுறதுன்னா என்ன? அதை எடுத்துடுறது, காணாமல் போயிடும் அது. ஸோ இப்போ இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். சிடிங்கிறது இந்த பார்ட் என்ன ஆகுது? இங்கே இல்லை. ஸோ அந்த பார்ட் டிலீட் ஆகிடுது. ஸோ அதுதான் டிலீஷன்னு சொல்கிறோம். அண்ட் டூப்ளிகேஷன்னா என்ன? டூப்ளிகேட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா? அகெயின் இந்த சிடி 2 வாட்டி இருக்குது. ஸோ டூப்ளிகேட் ஆகிருக்கு. இன்வர்ஷன் என்ன? தலைகீழாக இருக்கிறது. இந்த சிடி பார்ட் இங்கே டிசின்னு மாறிடுது. டிரான்ஸ்லோகேஷன்னா இங்கே என்ன? நம்ம டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட் பார்த்தோம் இல்லையா? ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோ எங்கே போகிறது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ இங்கே என்ன ஆகுது? டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஜீன்ஸ். இங்கே CDEFG இருக்கணும். FG இங்கே போயிடுத்து. இந்த இன்னொரு குரோமோசோமில் இருக்கிற இதில் பாருங்கள், PQRSTUV இங்கே இருக்கணும். UV இங்கே எடுத்து அண்ட் FG இங்கே போயிடுது. இது ரெண்டுமே நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் பிட்வீன் 2 குரோமோசோம், அதுதான் டிரான்ஸ்லோகேஷன் சொல்கிறோம். ஸோ டிலீஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன்னால என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜீன்ஸும் மாறுறது. இங்கே டிலீட் ஆகிடுதுன்னா நம்பர் குறைஞ்சிடுது. அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸும் மாறுறது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் மாறுறது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்தது சேஞ்ச் இன் குரோமோசோம் நம்பர் எப்படி மாறுறது? இப்போ இந்த நம்பருங்கிறது குரோமோசோம் நம்பர் அதிகமாகவும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இதுதான் ப்ளாய்டின்னு சொல்கிறோம். இப்போ அதிகமாகலாம், கம்மியாகலாங்கிறது ஒரு செட்டு அதிகமாகலாம். செட்டுன்னா என்ன? ஹேப்ளாய்டு செட். இப்போ ஹியூமன் பீயிங்கில் 46 இருக்குன்னா 23 ஹாஃப், அதுதான் என்னு சொல்கிறோம். ஸோ அந்த என்கிறது அதிகமாகலாம். என்கிறது 2n, 3n, 4n அப்படி ஆகலாம். ஹோல் செட்டே இன்க்ரீஸ் ஆகலாம். 23 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகலாம். இல்லை ஹோல் செட் ஆகாமல் ஒரே ஒரு குரோமோசோம் இல்லை 2 குரோமோசோம் அதிகமாகலாம். +1, -1, +2, -2 அப்படி ஆகலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளாய்டினா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், யூப்ளாய்டி. Individual bears more than usual number of diploid chromosomes. அப்படின்னா என்ன?
ரெண்டு விதமானது இருக்குதுல, ட்ரிப்ளாய்டி 3N அண்ட் டெட்ராப்ளாய்டி 4N. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலில் 12 குரோமோசோம் இருக்குது. டிப்ளாய்டு கண்டிஷன் வந்து 12. அப்போ ஹேப்ளாய்டுனா என்ன, பாதி பாதியாக பிரித்தோம்னா 2 செட், என்னன்னா 6 6 + 6 இருக்குது. இப்போ இந்த இண்டிவிஜுவலில் ட்ரிப்ளாய்டி ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த என்கிறது வந்து 3 வாட்டி இருக்கும். ஸோ 6 + 6 + 6, அதாவது n + n + n 3n இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஹேவ் 3 haploid sets of chromosome. Then triploid plants and animals are typically sterile. இந்த மாதிரி ட்ரிப்ளாய்டாக இருக்கிற பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் they are sterile, அதாவது they cannot give rise to young ones, they cannot reproduce and produce young ones. அடுத்தது டெட்ராப்ளாய்டி 4N இதுலேயே இருக்குது. அப்போ n எவ்வளோ வாட்டி இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. இங்கே n எவ்வளோ வாட்டி இருந்தது, 3 டைம்ஸ் இருந்தது. அப்போ இப்போ 6 அதே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 6 அந்த n வந்து 4 வாட்டி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கண்டெய்ன்ஸ் 4 haploid sets of chromosomes. Tetraploid plants are advantageous, result in increased fruit and flower size. ஸோ tetraploid plants வந்து increase in fruitடும் கொடுக்கும் and flower sizeம் increase ஆகும். அதனால they are advantageous. இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம். டிப்ளாய்டு பனானா அண்ட் பாலிப்ளாய்டு பனானா வித் நோ சீட்ஸ். இதில் சீடு இருக்குது, இதில் சீடு இல்லை. அதே மாதிரி ட்ரிப்ளாய்டு ஆய்ஸ்டர், டிப்ளாய்டு ஆய்ஸ்டர். ட்ரிப்ளாய்டு ஆய்ஸ்டர் வந்து பெரிய சைஸில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். நம்பர் ப்ளாய்டியில் யூப்ளாய்டி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அனியூப்ளாய்டி பார்ப்போம். அனியூப்ளாய்டி, இப்போ வந்து அனியூப்ளாய்டியில் we are not talking about செட். இப்போ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம செட்டை பற்றி பேசலை, we are talking about only number of chromosomes. So what is aneuploidy? Loss or gain of one or more chromosomes in a set. ஒரு செட்டில் ஒரு ஆர் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். இட் இஸ் ஆஃப் 3 types: மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க. ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, யூப்ளாய்டியில் ஃபுல் செட்டை பற்றி பேசினோம். இங்கே நம்ம என்ன பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், 2 குரோமோசோம் எடுத்துப்போம் அண்ட் இந்த ப்ரிஃபிக்ஸ் எடுத்துப்போம். மோனோ, ட்ரை, நல். மோனோக்கு என்ன மீனிங், மோனோனா 1, ஸோ 1 எழுதிக்கலாம். இங்கே ட்ரைனா 3 எழுதிக்கலாம். நல்லுனா 0 எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 3 0னா இந்த கண்டிஷன் ஹவு மெனி குரோமோசோம்ஸ் ஆர் லெஃப்ட்னு எடுத்துக்கணும். எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. ஸோ 1 பாக்கி இருக்கணும்னா இந்த 2லேருந்து என்ன பண்ணினா 1 பாக்கி இருக்கும், 2 - 1. 3 பாக்கி இருக்கணும்னா இந்த 2ல் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 0 பாக்கி இருக்கணும்னா இந்த 2லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மோனோசோமினா என்ன, 2n - 1. ட்ரைசோமினா என்ன, 2n + 1. நல்லிசோமினா என்ன, 2n - 2. ஸோ இந்த மோனோ, ட்ரை, நல்லுக்கு மீனிங் என்னன்னா எவ்வளோ பாக்கி இருக்குது, 2ல் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ how many chromosomes left depending upon that it is used for naming. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது. In man, Down syndrome is a commonly known aneuploid condition. மேனில் வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து ஒரு aneuploid condition. இப்போ டவுன் சிண்ட்ரோம் பார்ப்போம். It was first identified by Langdon Down. அவர் வந்து ஒரு டாக்டர். This is again 1 mark question. ஸோ இதில் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21, ட்ரைசோமி 21. இங்கே பார்த்தோன்னா 21st குரோமோசோம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 21ல் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 2க்கு பதிலாக 3 இருக்குது. அண்ட் கண்டிஷன்ஸ் சீன் இன் சில்ட்ரன் வித் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஆர் தேர், மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். டிலேட் டெவலப்மெண்ட் ஆகும், பட் டிலே ஆகும், ஸ்லோவாக ஆகும். பிஹேவியரல் பிஹேவியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீக் மசில் டோன் வந்து வீக்காக இருக்கும். விஷன் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி, பார்வையிலையும் காது கேட்குறதுலையும் டிசபிலிட்டி இருக்கும். இப்போ நம்ம அனியூப்ளாய்டி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும் நம்ம, ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். சேஞ்சஸ் அக்கர் இன் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஆஃப் அ ஜீன். ஃபஸ்ட்டு நம்ம ஜீன்னா என்னன்னு ரீகால் பண்ணிப்போம். நமக்கு தெரியும் டிஎன்ஏ மாலிக்யூல், இது ஒரு டிஎன்ஏ, அதோட ஒரு பார்ட், ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஜீன். ஸோ இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். அண்ட் இதை வந்து இங்கே என்லார்ஜ் பண்ணி பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், பேஸ், சுகர், ஃபாஸ்பேட். ஸோ இங்கே நமக்கு பேஸ் தெரியுது. ஸோ ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்ன, சேஞ்சஸ் அக்கர் இன் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஆஃப் அ ஜீன். இந்த ஜீனோட நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ், இந்த ATCG இந்த சீக்வென்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் தென் டியூ டு ஜீன் ஆல்ட்ரேஷன், இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால இந்த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ், இந்த பேஸ் மாறுறதுனால என்ன ஆகும், அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கனிசம். அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு பார்ப்போமா.
ஸோ இப்போ நமக்கு தெரியும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன, ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணும், இன்னொரு டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகும். இப்போ டிஎன்ஏல அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் டேக் பிளேஸ். இதெல்லாம் உங்களோட சிலபஸில் டீட்டெயிலாக இல்லை, பட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு டெம்ப்ளேட், இது டிஎன்ஏயோட ஒரு ஸ்ட்ராண்ட் ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகும், அண்ட் அது மேலே இன்னொரு ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் ஆகும் ஆஃப் ஆர்என்ஏ. இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். டிஎன்ஏ டெம்ப்ளேட்லேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, அதை டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். இப்போ இதுலேயும் வந்து அதே பேஸஸ் இருக்கும், ஒரு பேஸ் மாறும், யூ இருக்கும். ஸோ டீக்கு பதிலாக யூ இருக்கும் ஆர்என்ஏல. ஸோ இப்போ என்ன ஆகுது, இதுலேயும் அதே பேஸஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், யூஜிஜி சிசி இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 பேஸை சேர்த்தோன்னா அதை கோடான்னு சொல்கிறோம். இந்த கோடான் வந்து கோடு பண்ணும் ஃபார் அன் அமினோ ஆசிட். அதாவது இந்த 3 இதுவும் 3 பேஸை நம்ம சேர்த்தோன்னா இட் ப்ரொடியூசஸ் அன் அமினோ ஆசிட்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ இந்த 3 ஒரு அமினோ ஆசிட், இந்த 3 ஒரு அமினோ ஆசிட், இந்த 3 ஒரு அமினோ ஆசிட். அண்ட் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் DNA is responsible for production of protein. இப்போ இந்த டிஎன்ஏவோட பேஸ் சீக்வன்ஸை மாற்றிட்டோன்னா என்ன ஆகும், இந்த ப்ரோட்டீன்ஸும் மாறும், இந்த அமினோ ஆசிடும் மாறும். இந்த அமினோ ஆசிட் மாறுறதுனால ப்ரோட்டீனும் மாறும். அதான் இங்கே சொல்கிறாங்க, டியூ டு ஜீன் அல்ட்ரேஷன் அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கானிசம். ஸோ இங்கே மாறித்து ஜீனில் அல்ட்ரேஷன் நடந்தது, பேசஸ் மாறித்துன்னா இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷன்லேயும் சேஞ்சஸ் வரும், அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது எப்படியெல்லாம் நடக்குங்கிறத பார்ப்போம். Changes in one or more than one nitrogenous bases. நமக்கு தெரியும் DNA இது made up of nitrogenous bases. So இந்த bases மாறலாம். First one substitution. இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சர்க்கிள், க்ரீன் சர்க்கிள், CTTன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இந்த சிக்கு பதிலாக இன்னொரு டி இருக்குது, சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பீரியடில் ஒரு டீச்சர் வரலைன்னா அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் யாராவது வருவாங்க இல்லையா. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சிக்கு பதிலாக டி இஸ் தேர், பேஸ், நைட்ரோஜனஸ் பேஸ். இதை தான் சப்ஸ்டியூஷன்னு சொல்கிறோம். அடுத்தது இன்சர்ஷன். இப்போ நம்ம செல்லை சார்ஜ் பண்ணணுன்னா சார்ஜரை வந்து ப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணுறோம், சொருகிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, இன்சர்ஷனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் பேஸ் வந்து இங்கே சொருகிக்கிறது, இங்கே இன்சர்ட் ஆகுது. ஸோ இங்கே சிடிடி இருந்தது இல்லையா, சிடிடி. இப்போ இந்த சிக்கு முன்னாடி இன்னொரு சி வந்து சொருகிருக்கு, அதை தான் இன்சர்ஷன்னு சொல்கிறோம். டிலீஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எதாவது சேவ் பண்ணுறோம், டிலீட் பண்ணுறோம், அது காணாமல் போயிடும். டிலீஷன்னா என்ன, இங்கே பாருங்கள், டிலீஷன் இங்கே ஒரு ஏ இருந்தது, ஏக்கு அப்புறமா டிஜிசி இருந்தது, இந்த ஏயை காணோம், ஏ போயிடுறது வெளியில், டிஜிசி இருக்குது இந்த ஒரிஜினல் டிஎன்ஏல. இதுதான் டிலீஷன்னு சொல்கிறோம். இன்வர்ஷன்னா என்ன, தலைகீழாக மாறுறது. இந்த ஒரிஜினலில் இங்கே பார்த்தோன்னா சிடிடி இருந்தது, இது என்னவா மாறிடுது, இப்போ டிசின்னு மாறிடுது, தலைகீழாக மாறிடுது. இதுதான் இன்வர்ஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் இந்த நைட்ரோஜனஸ் பேஸஸ் மாறுறது. அந்த மாதிரி மாறும்போது அதிலிருந்து உருவாகிற எம்ஆர்என்ஏயும் மாறும். அப்புறமா அதை கோட் பண்ணி அந்த கோடான் ப்ரொடியூஸ் பண்ணுற அமினோ ஆசிட்ஸும் மாறும். அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸும் டிஃபெக்டிவாக இருக்கும், அப்நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 நைட்ரோஜனஸ் பேஸஸ் சேர்ந்து கோடான்னு சொல்கிறோம், அது ஒரு அமினோ ஆசிடை கோடு பண்ணும். அண்ட் அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது சிம்பிளாக சொல்லணும்னா நான் 3 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே. இது ஆல் கண்டெய்னிங் 3 அல்ஃபபெட்ஸ். கோடானுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கலாம். ரெட், ஹாட், சன். ஸோ இந்த ரெட்டுங்கிறது ரெட் கலர், ஹாட்னா நல்லா சூடாக இருக்குது, ஹை டெம்பரேச்சராக இருக்குன்னு. சன் நமக்கு தெரியும், சூரியன். ஸோ இந்த ஒரு கோடானுக்கும் ஒரு அமினோ ஆசிட் கோடு பண்ணுற மாதிரி ஒரு கோடானுக்கும் மீனிங் ஒரு அமினோ ஆசிட், அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ இந்த எல்லா வேர்ட்ஸையும் சேர்த்து நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணினேன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த எல்லா அமினோ ஆசிடையும் சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி. ஸோ ரெட், ஹாட், சன்னு சொல்லும்போது வி இமேஜின் அ சன் விச் இஸ் வெரி ஹாட், ஷைனிங், ரெட் அண்ட் ஹாட் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட், ஹாட், சன்னுங்கிற இதிலேருந்து சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாட்டில் ஹெச்சுக்கு பதிலாக பி போட்டுவிடுறேன், பிங்கிற அல்ஃபபெட் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன், சப்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த வேர்டோட மீனிங்கே மாறிடுறது. பாட்டுனா என்ன, பானை. அப்புறமா இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ரெட்டுங்கிற வேர்ட்லேருந்து ஆர் எடுத்துடுறேன், டிலீஷன், டிலீட் பண்ணிடுறேன் ஆரை. இப்போ எட்டுங்கிற ஆயிடுத்துது. இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த பாட்டுங்கிற வேர்டுலேருந்து நான் வேர்டை வந்து நான் தலைகீழாக போட்டுவிட்றேன், டிஓபி. அப்போ வேர்டு இன்வர்ஷன், அந்த பானைக்கு பதிலாக இப்போ இங்கே மீனிங் என்ன ஆயிடுச்சு, பம்பரம்னு ஆகிடுது. அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், சன்னுக்கு பதிலாக சன் இல்லை, பாட்டுக்கு பதிலாக ஆர் இந்த சன்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே
எஸ்ஸுக்கு பதிலாக பி போட்டுவிட்றேன். ஸோ இது பன்னுன்னு மாறிடுது. ஸோ இப்போ நான் இந்த சென்டென்ஸை படிக்கும்போது ரெட் பாட் சன், இங்கே நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ஷன், அதாவது சன்னுக்கு முன்னாடி ஒரு ஆல்ஃபபெட் சேர்த்துடுறேன். ஸோ இப்படி சேரும்போது இது மூணும் ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ டிசுன் ஆகிடுறது. ஸோ இப்போ நான் இதை படிக்கும்போது ரெட் பாட் சுன்னு படிக்கும்போது இஸ் இட் ஹேவிங் எனி மீனிங்? நோ. அதே மாதிரி எட் டாப் பன்னு படிக்கும்போது இட் இஸ் நாட் ஹேவிங் எனி மீனிங். அதே மாதிரி தான் இந்த கோடான்ஸில் சீக்வன்சஸ் மாறும்போது ப்ரோட்டீன் வந்து ஒரிஜினலாக என்ன ப்ரோட்டீன் இருக்கணுமோ அது இருக்காது. இப்போ ஒரிஜினலாக இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்ன இருக்கணும் இந்த பிக்சரில் பார்க்கலாம். ரெட் ஹாட் சொன்னால் இப்படி இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் இந்த ஆல்ஃபபெட்ஸை மாற்றும் போது அதோட மீனிங்கே மாறிடுது. ஸோ அதனால் இந்த கோடானில் நம்ம நியூக்ளியர் நைட்ரோஜனஸ் பேஸஸை மாற்றும் போது ப்ரோட்டீன் வந்து அப்நார்மலாக ஆகிடும், இல்லை மீனிங்லெஸ் ஆகிடும்னு சொல்லலாம். இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு. சிக்கிள் செல் அனீமியா இட் இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். அதுவும் பாயிண்ட் மியூட்டேஷன்னால தான் இட் இஸ் அக்கரிங். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுதான் ஒரிஜினல் ஜீன் சீக்வன்ஸ். ஏ இருக்குது இங்கே பார்த்தோன்னா ஏ வந்து டீயாக மாறிடுது. ஸோ இப்போ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஜீன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன் வந்து ஹீமோக்ளோபின் வந்து நார்மலாக இருக்கும். இங்கே வந்து பாயிண்ட் மியூட்டேட்டட் ஜீன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன் வந்து மாறி இருக்கும், ஆல்டர்டாக இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் ஆல்டர்டு அமினோ ஆசிட். ஸோ இங்கே ப்ரோட்டீனே மாறி இருக்கும். அண்ட் இங்கே அப்நார்மல், அதனால என்ன ஆகும், ரெட் பிளட் செல் என்ன இருக்கும், இது இருக்கும், ஹீமோக்ளோபின் இருக்கும். இப்போ இங்கே ஆல்டர் ஆனதுனால அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ஆகும், இப்போ ப்ரொடியூஸ் ஆகும் இங்கே. அதனால என்ன ஆகும், சிக்கிள் ஷேப்டு RBCs. இங்கே நார்மல் RBCs பிகாஸ் ஆஃப் நார்மல் ப்ரோட்டீன். இங்கே சிக்கிள் ஷேப்டு RBCs பிகாஸ் ஆஃப் ஆல்டர்டு ப்ரோட்டீன். அந்த ஜீன் மியூட்டேஷன் ஆனதுனால சிக்கிள்னால் இந்த மாதிரி அருவா இங்கே பிக்சரில் பாருங்கள். அண்ட் இந்த RBCs வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகும், நிறைய ஆக்சிஜன் கேரி பண்ணும். இது சிக்கிள் ஷேப்பாக இருக்கிறதுனால ஃப்ளோ பண்ணும்போது தடைப்படும் கொஞ்சம். அண்ட் தென் ஆக்சிஜன் அவ்வளோவா கேரி பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சிக்கிள் செல் அனீமியா. அதனால தான் இந்த மாதிரி பிளட்டில் இந்த சிக்கிள் ஷேப்டு RBCs இருக்கிறதுனால இதை சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.